தமிழ்நாடு என்னைக்குமே தலை குனியாது. பாருங்க இங்க பாருங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எல்லாரும் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் சிஎம் சார் அண்ட் எல்லாருக்கும். எனக்கு அவரை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து கிடையாது, சின்ன பிள்ளைங்க இந்த டீனேஜர்களுக்கு இருக்குது இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து ஒரு கலைஞர் சரிங்களா. அவர் வந்து ஒரு சினி ஃபீல்ட்ல வந்து அவருக்கு வந்து அரசியலை பத்தி எதுவுமே தெரியாது. அவரு நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். என்னென்ன மக்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே அவருக்கு தெரியும். இதே வந்து விஜய் எடுத்துக்கோங்க, அவருக்கு என்ன தெரியும்? சினிமால நடிக்க தான் தெரியும். வேற என்ன தெரியும் அவருக்கு? எப்படி வருவாரு? வரவே முடியாது. எங்க ஐயா தான் வருவாரு. இங்க பாருங்க, அவர்னால எதிரா சொல்ல விரும்பல. பட் இளைஞர் சமுதாயம் உங்களுக்கு வந்து விஜய்க்கு போடணும் அப்படின்றனால ரொம்ப வயலண்டா நடந்துக்கிறாங்க. டெபாசிட் இழப்பாரு. டெபாசிட்ல எதுவுமே வர முடியாது. எங்க ஸ்டாலின் ஐயா தான் வருவாரு. முடியவே முடியாது. கண்டிப்பா வர மாட்டாங்க. முடியாது, எதுவுமே முடியாது. அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க சொல்றதை செய்ய முடியாது. எங்க ஐயா செய்யறதா சொல்லுவாரு, சொல்றதா செய்வாரு. அது வந்து முட்டாள்தனமான ஒரு இது சரிங்களா. சொந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் மாநாட்டுக்கு போறாங்க சரிங்களா, உசுப்பேட்டி விட்டு. இதெல்லாம் தேவையில்லாதது சரிங்களா. அவங்கள வந்து ஒரு கலைஞனா பாருங்க சரிங்களா. ஒரு படத்துல எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க, கலைஞனா பாருங்க. பட் இதுக்காக போய் உயிரை தியாகம் பண்ணிட்டுலாம் வந்து இது பண்ணணும் இல்ல. யாரு உண்மையா நல்லா பண்றாங்கன்னு பாருங்க. ஐயா என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்க, சாப்பாடு கொடுத்திருக்காங்க, எல்லாம் எல்லா வசதி இருக்காங்க. எங்களுக்கு பஸ் வசதி, அப்படி ஏறுறோம் இறங்குறோம். மகளிர் விடியல் எல்லாமே விடியல் பஸ் உங்களுக்கு இருக்குது. என்ன விஜய் என்ன கூடாரு? சினி ஃபீல்டு தான் அவர் நடிக்க தான் தெரியும். இது நாள் வரையும் அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. மேடையில பேசும்போது எதை ஐயா வந்து பார்த்து படிக்கிறாரா? இல்ல, அவரு பார்த்து டேப பார்த்து படிக்கிறாரு. யாரு? விஜய். எங்க ஐயா அப்படி இல்ல, பார்க்காம எல்லாமே சொல்லுவாரு. யாருங்க? நாங்க தான் ஃபுல்லா திமுக வந்து எல்லா தொகுதியிலயும் அவர் மட்டும்தாங்க வருவாரு. முன்னாடி சேலஞ்ச் பண்ணாங்க பிஜேபி வருவாங்க அவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாத்தீங்க அப்படின்னா அனைத்து தொகுதியிலுமே இவர் தான் வந்தாரு, வென்றும் காமிச்சாரு. அவர் சொன்னதை அனைத்துமே அவரே செஞ்சுட்டாரு சரிங்களா. இந்த கூட்டணி இந்த விசிகா வரப்போகுது, காங்கிரஸ் வரப்போகுதுன்னா விஜய் சொல்லி கொடுத்தாரு. ஆனா யாருமே விஜய் கட்சி கூட்டணிக்கு போகலையா? எப்படிங்க பாக்குறீங்க? போக மாட்டாங்க சரிங்களா. எல்லா மக்களும் பெண்கள் ஆண்கள் அனைவருமே இந்த இதுல சப்போர்ட்ல இருக்காங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எப்படி அவங்க புதுசா ஒரு கட்சி உள்ள வந்து அவங்க எப்படி அவர் என்ன செஞ்சாரு சொல்லுங்க பாப்பா? என்ன செஞ்சாரு விஜய்? என்ன செஞ்சாரு? அது விஜய் என்ன ஃபர்ஸ்ட் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? 1000 ரூபாய் நிப்பாட்டிடுவோன்னு தான் வாக்குறுதி கொடுத்தாரு. பஸ் ஃப்ரீ பஸ் இல்லைன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. எங்க ஐயா அப்படியா? எங்க எல்லாம் 1000 வந்து 2000 ஆக்குவாரு. ஆக்கிட்டாரு. அதே மாதிரி உதவி தொகையும் கூட்டுறாங்க. எல்லாமே அவர் டிஎம்கே தான் வருவாங்க. ஐயோ எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க. 5000 ரூபாய் கொடுக்குறேன், 10,000 ரூபாய். எல்லாரும் பயந்துட்டு ஏதாவது ஒண்ணு பொருளையை கிளப்ப வேண்டியதானே, அடிச்சு விட வேண்டியதான் எதையாவது ஒண்ணு. யார்? எங்க டிஎம்கேல எல்லா தொகுதியிலுமே அவங்க மட்டும்தான் வருவாங்க. தமிழ்நாடு வெல்லும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்ட்டு அவங்க மட்டும்தான் வருவாங்க. எங்களுக்கு இப்ப இந்த 5000 ரூபாய் வந்து நாங்க வருது எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா காலையில எந்திரிச்ச உடனே நாங்க அந்த மெசேஜை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டோம். யாரு போட்டது அப்படின்னு சொல்லி பாக்குற டிவி நியூஸ் பாக்குறப்ப எங்களோட ஸ்டாலின் ஐயா அவர்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. இது வந்து எப்பவுமே வாழ்க வாழ்க டிஎம்கே தான் வாழ்க. நான் வாங்கி பாப்பாவுக்காக கல்விக்காக நான் பயன்படுத்திட்டேன். அது வந்து ரொம்ப அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தேன். அந்த பணம் வந்தது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா நிறைய செஞ்சிருக்காங்க. இல்ல அது உண்மை இல்ல. எங்களுக்கு எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறதுல இருந்து நான் இப்ப வரைக்குமே டிஎம்கேக்கு தான் போட்டுட்டு இருக்கேன். டிஎம்கே தான் எப்பவுமே மக்களுக்கு நல்லது செய்வாங்க. எனக்கு 5000 ரூபாய் கிடைச்சது ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அது நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல என் குழந்தைக்கு தினமும் 1000 ரூபாய், அதாவது மாதம் 1000 ரூபாய்
கல்வி படிக்கிறனால எனக்கு வருது. அது இல்லாம ஸ்காலர்ஷிப் பணம் கொடுக்குறாங்க 33,000. மொத்தம் எனக்கே 50 ரூபா 50,000 கிடைக்குது. அது அதை விட சந்தோஷம். பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கொடுக்கறது எனக்கு மிக்க மிக்க ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்லணும்னு அது வார்த்தையில என்னால சொல்ல முடியல. என் பசங்க படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் திட்டம், மகளிருக்காக 1000 ரூபாய் திட்டம், அது இல்லாம பஸ் ஃப்ரீ பணம், காலை உணவு திட்டத்தை இந்த நேரத்துல ஒண்ணு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். காலை உணவு திட்டத்துல நாங்க பணி செஞ்சுட்டு இருக்கிறேன் சமையலாரா. ஆனா அந்த வேலையை எங்களுக்காக வாய்ப்பு கொடுத்து அந்த வேலையை எங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணணும். இதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஐயா ஸ்டாலின் அவரையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும். மக்களை தேடி மருத்துவம் எங்களை வீடு தேடி இல்லம் தேடி கல்வி வந்த மாதிரி மக்களை தேடி மருத்துவமும் எங்களுக்கு வீடு தேடி வந்து ஒரு உதவி செய்யறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மிக்க மகிழ்ச்சி. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து இப்போ நான் வந்து திமுகவை அழிக்க போறேன் அப்படிங்கிறாரு. அழிக்க முடியாதுங்க. எப்படி அழிக்க முடியும்? இத்தனை வருஷமா டிஎம்கே தான் வந்துகிட்டு இருக்குது. அது ஒவ்வொரு நலத்திட்டங்களும் எங்களுக்காக, மக்களுக்காக, முக்கியமா எங்க பெண்களுக்காக, சமுதாயத்துல பெண்கள் முன்னேறிச்சு. இன்னைக்கு வீட்டுல நான் ஒரு ரூபானாலும் எனக்கு அடுத்தவங்க கொடுக்க முடியாது. வீட்டுக்கார் கொடுத்தாலும் கூட என்னுடைய சம்பளம் இல்லை. இன்னும் எனக்காக அண்ணனாவும் அப்பாவாவும் நிறைய பேர் பெண்களுக்கு வந்து இதை வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. வீட்டு தேவைகளுக்கும் எங்க கஷ்ட நஷ்டங்களுக்கும் யூஸா இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லணும், எங்களுக்கு சொல்ல தெரியல ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சேர்த்து பாக்குறதா எப்பவுமே டிஎம்கே தான் வரும். அடுத்து நீங்க தான் வருவீங்க. இன்னும் எங்களுக்கு நிறைய செய்யணும் மக்களுக்கு. எப்பவுமே ஒட்டஞ்சத்திர தொகுதி எப்பவுமே டிஎம்கே தான் வரும். விஜய் மாதிரி யார் சொன்னா வெற்றி பெறாதுன்னு? விஜய் மாதிரி வந்திருக்க அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தானே சொல்றாங்க, மக்கள் சொல்லலையே. எப்படி அவங்க சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? விஜய் ஒரு போட்டியாக்கா திமுகவுக்கு? விஜய் ஆளே கிடையாது. விஜய் வந்து எங்களுக்கு போட்டிக்கிற ஆளே கிடையாது. எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ வந்து இந்த மக்கள் நலனுக்காக காசு கொடுக்கறதெல்லாம் வந்து தேர்தலுக்காக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எதுக்கு சொன்னாலும் மக்களுக்கு தானே கொடுக்குறாங்க. தேர்தலுக்காண்டி சொன்னாலும் சொல்லாட்டியும் மக்களுக்கு செலவழிக்கிறது தானே கொடுக்குறாங்க. பயன்படுத்த தானே இருக்கு. யாரும் வேணான்னு சொல்லலையே. திருப்பி யாரும் வேணான்னு சொல்லலையே. பணத்தை வேணான்னு சொன்னாங்களே, இப்ப நாங்க தாரம்னு சொல்றாங்களே, முன்னுறாங்களே, அதையும் மக்களை கவர்றதுக்கு தானே. ஓட்டுக்காண்டி தானே. யாருன்னு நினைக்கிறீங்க? அதிமுக யாருமே கிடையாது. நாங்க தான் களத்துல, நாங்க தான். யாருமே கிடையாது. உண்மை யாருமே கிடையாது. 236 தொகுதியில நாங்க தான். எத்தனை தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 236மே நாங்க வருவோம். 34 தொகுதி. 234மே நாங்க வருவோம். 234மே வரும். ஆனா இவங்க வந்து இந்த காங்கிரஸ் கட்சி போயிடும், அதாவது காங்கிரஸ் கட்சி தாவே கூட்டணி இருக்கு அப்படின்னு ஒரு சலசலப்பெல்லாம் போன யார் போனாலும் அவங்களுக்கு தான் நஷ்டம். திமுகக்கு எந்த நஷ்டமே கிடையாது. போறவங்களுக்கு தான் நஷ்டம். திமுகக்கு நஷ்டமே கிடையாது. பெண்கள் மத்தியில் ஆதரவு யாருக்கு அதிகமா இருக்கு? இதை கேட்கணுமா? எங்க ஆளுக்கு தான், தளபதிக்கு தான், ஸ்டாலின் தான். இதை கேட்கணுங்கிறதே இல்லையா சாமி? ஸ்டாலின் தான். இந்த 5000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, அது வந்து பயங்கர சர்ச்சையை சும்மா கிளப்புறாங்க. பயங்கர சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு. சர்ச்சை யாருக்குமே கலப்பலையே. சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கு, வரவேற்பு தான் கொடுத்துருக்கு. யாருக்குமே சர்ச்சை கிடையாது. நீங்க வந்து இந்த தேர்தலுக்காக தான் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி என்ன கருத்து? தேர்தலுக்கான கொடுக்கணும் சொன்ன வாக்குறுதி தானே செய்யறாரு. 3 மாசத்துக்கு கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமா உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைச்சது? மிகப்பெரிய சந்தோஷம். எந்த அளவுக்கு சொன்னா எப்படி சொல்றது, அளவுலாம் சொல்ல முடியாது. அளவு கடந்த சந்தோஷம்.